உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே ஐயா, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, எஜமானனே, என் இயேசுராஜனே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தில் அவருடைய திருச்சபையாம் யாவருக்கும் இந்த நாளில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற ஆலோசனையானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அன்பானவர்களே, உசியா ராஜா உயிரை இழந்த அந்த வருஷத்திலே கர்த்தர் உயரமும் உன்னதமானவருமாய் ஏசாயாவுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். தான் நேசித்த அன்பின் ராஜா அவர் இறந்தது நிமித்தமாக பிரியமானவர்களே, மிகுந்த துக்கத்தோடு கூட தேவ ஆலயத்துக்கு நேராக அவர் கடந்து வருகிறார். தகப்பன் தன்னை வெளிப்படுத்தி அவருடைய பாவ நிலையை உணர்த்தி, இப்பொழுது பிரியமானவர்களே, ஏசாயா சுத்திகரிக்கப்பட்ட பின்பு, ஒரு தழலினால் உதடை தொட்டு சுத்திகரித்த பின்பு கர்த்தர் தம்முடைய பாரத்தை வெளிப்படுத்துகிறார். யாரை நான் அனுப்புவேன், எமது காரியமா யார் போவான் என்று கேட்ட உடனே ஒரு 10 நொடி இல்ல, 10 நிமிஷம் இல்ல, தேவ சமூகத்தை பார்க்கிற எந்த மனுஷனா இருந்தாலும் உடனடியாக உத்தரவு கொடுக்கிறார். இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று. இக்காலத்தில் ஜனங்கள் எவ்வளவோ சத்தங்களை கேட்கிறார்கள். ஆனால் இக்காலத்தில் இருக்கிற உலகத்தை பிரியமல்லே, உலகம் அவர்களுக்குள் உள் வந்ததினால் தன்னை உண்டாக்கினவருக்காக உலகத்திற்கு நேராய் போகிற உள்ளத்தை அநேகர் இழந்து விட்டார்கள். இந்த நாளில் இந்த சத்தியத்தை கேட்கிற நீ, தேவ சமூகத்தை தரிசிக்கிற மகளாய், மகனாய், தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாய் நீங்களும் நானும் வாழும்பொழுது நாம் செய்கிற காரியம் என்னன்னா, ஏசாயா சொன்னது போல கர்த்தருடைய பாரத்தை நாம் கேட்கும் பொழுது, எமது காரியமாய் யார் போவான், பின்னும் நான் யாரை அனுப்புவேன் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று கீழ்ப்படிந்து பிரியமல்லே தீர்க்கதரிசன ஊழியத்தை எடுத்துக்கொண்டது போல இந்த உலகத்திற்கு நேராக ஆண்டவர் உங்களுக்கு ஒதுக்கின ஊழியம் என்னவென்று கேட்டு அந்த ஊழியத்திற்காக நீங்களும் இதோ ஆண்டவரை உமது அடியால் இருக்கிறேன், உமது அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லி பிரியமல்லே அவருக்காக வாழ்வதற்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் பெரிதாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். ஆம் சுவாமி, இந்த உலகத்தினுடைய வசதியை இழந்த போது என்னுடைய ராஜா இல்லை என்று ஏசாயா வந்தார். சாகாத ஒரு ராஜா நான் இருக்கிறேன் என்று சொல்லி நீர் ஆண்டவரை சாகர ஜனங்களுக்கு நடுவிலே உமது சேவைக்கென்று உமது ஆத்ம பாரத்தை வெளிப்படுத்தின பொழுது புறப்பட்டு சென்ற ஏசாயாவை போல இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே, நரகத்தை எதிர்நோக்கிற மக்களுக்காக இவர்கள் ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவருடைய செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைதான் நேசிக்கிறேன். God bless you, church. Have a blessed day. Amen.